بسم الله الرحمن الرحيم سبح اسم ربك الأعلى الذي خلق فسوى والذي قدر فهدى والذي أخرج المرعى فجعله غثاء أحوى سنقرئك فلا تنسى إلا ما شاء الله إنه يعلم الجهر. السلام عليكم ورحمة الله وبركاته. பேர் அன்பிற்கும் பெரும் மதிப்பிற்கும் உரிய எல்லாம் வல்ல ஏக இறைவனின் நல்லடியார்களே, மாற்று மதத்தை சார்ந்த சகோதர சகோதரிகளே, காவல் உளவு துறைகளை சார்ந்த அதிகாரிகளே, இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு இந்த மாபெரும் பொதுக்கூட்டத்தை சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற என் அருமை தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவர் மீதும் ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டுமா. அன்பான சகோதர சகோதரிகளே, எழுச்சி மிகுந்த இந்த பொதுக்கூட்டத்தில் வரதட்சணை ஓர் வன்கொடுமை எனும் தலைப்பு எனக்கு வழங்கப்பட்டிருக்கின்றது. இந்த தலைப்பை பார்த்தவுடன் சில சந்தேகங்கள் பலருக்கு ஏற்படலாம். சமுதாயத்திலே வண்டி கிடக்கக்கூடிய தீமைகள், சமூக கொடுமைகள், நிறைய பல தீமைகள் இருந்த போதும் இவர்கள் ஏன் வரதட்சணையை பற்றி அதிகமாக பேசுகிறார்கள்? இந்த வரதட்சணையே பற்றி பேசி மூச்சை உடைக்கிறார்கள், மற்ற பாவங்கள்லாம் இல்லையா என்று கூட பலருக்கு தோன்றலாம். வரதட்சணை குறித்து அதிகமாக நாம் பேசுவதும் அதிக அழுத்தத்தோடு இந்த தீமையை, சமூக தீமையை சமுதாயத்தை விட்டு தூக்கி எறிய வேண்டும் என்பதில் நாம் கூடுதல் அக்கறை காட்டுவது உண்மைதான். அதற்கு ஒரு தார்மீக ரீதியான காரணமும் இருக்கிறது. அது என்ன காரணம் என்று சொன்னால், சமுதாயத்தில் நிறைந்திருக்கிற தீமைகள், நிறைய தீமைகள் இருக்கலாம். விபச்சாரம் ஒரு தீமைதான், மது குடிப்பது ஒரு தீமைதான், வட்டி வாங்குவது ஒரு தீமைதான். எவ்வளவோ தீமைகள் இருக்கும் பொழுது வரதட்சணையை பற்றி அதிக அழுத்தத்தோடு நாம் ஏன் பேசுகிறோம் என்று சொன்னால், மற்ற பாவங்களை பொறுத்தவரை, இந்த வரதட்சணை அல்லாத மற்ற பாவங்களை பொறுத்தவரை அந்த தவறை செய்யக்கூடியவர்களும் கூட அதை தவறு என்று ஒப்புக்கொள்வார்கள். அந்த தவறுகளை அவர்கள் செய்ய போகிற நேரத்தில் கூட வெளியிலே சொல்லாமல் தான் செய்வார்கள். பகிரங்கப்படுத்தி, விளம்பரப்படுத்தி, நாங்கள் இந்த பாவத்தை செய்ய போகிறோம், நாங்கள் இந்த தீமையை மேற்கொள்ள போகிறோம் என்று சொல்ல மாட்டார்கள். உதாரணமாக, ஒருவன் விபச்சாரம் செய்கிறான் என்று எடுத்துக்கொள்வோம், பெரிய தப்பு. இந்த பாவத்தை செய்ய போகிறவன், நான் இந்த மாதிரி ஒரு வீட்டுக்கு போக போகிறேன், இந்த மாதிரி ஒரு தவற்றை செய்ய போகிறேன் என்று யாரும் சொல்ல மாட்டார்கள். ஒரு வீட்டில் போய் கொள்ளையடிக்கிறதுக்கு ஒருத்தன் போறான். உதாரணமாக, நான் இன்ன முகவரியில இருக்கக்கூடிய இன்னாருடைய வீட்டில் போய் இன்றைக்கு நைட்டு திருட போகிறேன், யாரும் சொல்ல மாட்டார்கள். அதெல்லாம் தெரியாமல் நைசா போய் செஞ்சுட்டு வர பாவங்களா இருக்கிறது. ஆனால் இந்த வரதட்சணையை மக்கள் அப்படி கூட நினைக்கவில்லை. இந்த வரதட்சணை வாங்குவது பெரிய தவறு, செய்யக்கூடாது என்ற எண்ணம் கூட மக்கள் உள்ளத்தில் இருந்து களையப்பட்டு விட்டது. ஆங்காங்கே வைக்கப்பட்டிருக்கின்ற பிளக்ஸ் பேனர்களை பார்க்கிறோம். திருமண விழா, மணமகன் பெயர், மணமகன் பெயர்,
திருமணத்தை ரொம்ப விளம்பரப்படுத்தி பெரிய பெரிய பிளக்ஸ் பேனர்களை அடித்து வைக்கிறார்கள், போஸ்டர்களை அடித்து சுவர்களில் ஒட்டி வைக்கிறார்கள், வீட்டுக்கு வந்து கல்யாணத்துக்கு பத்திரிகை வைக்கிறார்கள். என்ன திருமண விழா? அந்த திருமண விழாவில் தான் இந்த வரதட்சணை வாங்கக்கூடிய கொடுமை நடக்கும். பெண் வீட்டார்கிட்ட இருந்து மாப்பிள்ளை வீட்டை சார்ந்தவர்கள் வண்டி வண்டியா வாங்குவார்கள் வரதட்சணை. கண்கூடாக நீங்கள் பார்க்கலாம். அங்கே வாங்கி ஒரு தட்டில் வைத்து நகைகளை வைத்து பணங்களை கண்ணுக்கு முன்னால் வைத்து அதை ஒரு சாரார் ஜமாத்தார்கள் வாங்கி மாப்பிள்ளை வீட்டார்கள் கையில கொடுப்பாங்க. அதற்கு ஒரு பாத்திகாவும் ஓதுவார்கள். அந்த விழாவிலே கலந்து கொண்ட அனைவரும் அதற்கு ஆமீன் போடுவார்கள். அப்ப சிந்தித்து பாருங்கள், மற்ற பாவங்களை மனிதர்கள் செய்தாலும் கூட இந்த துணிச்சல் யாருக்கும் வரவில்லை. தண்ணி அடிக்க போகிற விழாவிற்கு நீங்கள் வாருங்கள், எவனாவது பத்திரிகை கொடுத்தது உண்டா? இன்றைய எங்கள் பகுதியில் எங்கள் குடும்பத்தார் சரக்கடிக்கின்ற தண்ணீர் பார்ட்டி, நாங்கள் சாராய பார்ட்டி வைத்திருக்கிறோம் என்று பிளெக்ஸ் பேனர்களை நாம் எங்காவது பார்த்ததுண்டா? போஸ்டர்களை அடித்து மற்ற பாவங்களுக்கு உரிய விளம்பரத்தை செய்ததுண்டா? கிடையாது. இந்த வரதட்சணை என்று வரக்கூடிய நேரத்தில் அதை ஒரு தவறாக குற்றமாக அதை ஒப்புக்கொள்வதற்கு கூட மக்கள் தயாராக இல்லை. மக்களோடு கலந்து போய்விட்டது. பாமர மக்கள் வரதட்சணை வாங்குறான், மற்ற மக்கள் போய் கலந்து கொள்கிறார்கள். ஊர்ல உள்ள பெரியவர்கள் போய் அங்கு போய் அந்த திருமணத்தை நடத்தி வைக்கிறார்கள். தடுக்க வேண்டிய ஜமாத்தார்களே தங்கள் புத்தகத்தில், நிக்கா புத்தகத்தில் அந்த திருமணத்தை பதிவு செய்கிறார்கள். மக்கள் மத்தியிலே எழுந்து சத்தியத்தை எடுத்துச் சொல்ல வேண்டிய, நன்மையை ஏவி தீமையை தடுக்கக்கூடிய மிக உயர்ந்த பொறுப்பை வகிக்கக்கூடிய ஒரு ஆலிம், பள்ளிவாசலே பணியாற்றக்கூடிய ஒரு ஆலிம்சா அஜரத் என்று சொல்வார்களே, அவர் அந்த விழாவிற்கு ஒரு பாத்திகாவையும் ஓதுகிறார் என்றால் மற்ற பாவங்களும் இந்த பாவங்களும் ஒன்றாக நடக்கிறதா? கண்டிப்பா இல்லை. மற்றவற்றையெல்லாம் தப்பு என்று சொல்வார்கள். இதெல்லாம் நடக்காததா? இதென்ன ஊர் உலகத்தில் இல்லாததா? எல்லா வீட்டிலையும் தானே வாங்குகிறார்கள், நாங்கள் மட்டுமா வாங்குகிறோம், அதனால எல்லாரும் கலந்து கொள்கிறோம் என்று தவறு என்பதை ஒப்புக்கொள்வதற்கே மறுக்கின்ற காரணத்தினால் இதை நாம் சும்மா விட்டுவிடக் கூடாது. இதை உடைத்து எறிய வேண்டும். இந்த வரதட்சணையை சமூகத்தை விட்டு நம்ம துடைத்து எறிய வேண்டும் என்கிற நல்ல நோக்கத்திற்காகத்தான் வரதட்சணையை பற்றி அதிகமான கூட்டங்களை நாம் நடத்துகிறோம். இந்த வரதட்சணை என்பது என்ன? திருமணம் வயசு வந்துடுறாங்க, ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி, உரிய பருவம் வந்தவுடன் திருமணம் என்று ஒரு நிகழ்ச்சி மூலமாக 2 பேரை சேர்த்து வைக்கிறாங்க. இதற்காக வேண்டி 2 பேருக்குமே தேவை இருக்குது. ஒரு ஆணுக்கும் பெண்ணுடைய தேவை உண்டு, ஒரு பெண்ணுக்கும் ஆணுடைய தேவை உண்டு. 2 பேருக்கும் 2 பேரை கொண்டு பயன் இருக்கிறது. இந்த திருமணத்தை மையமாக வைத்துக் கொண்டு இந்த மாதிரி ஒரு மணமகன் மாப்பிள்ளைக்காரன், இவன் உங்க வீட்டில் நாங்கள் பெண் எடுக்க போகிறோம், எனவே எங்கள் இந்த மணமகனுக்காக இத்தனை லட்சம் ரூபாய் நீங்கள் பணமாக தந்துவிட வேண்டும். 100 பவுன், 150 பவுன், 200 பவுன் நகையாக நீங்கள் தந்துவிட வேண்டும். அதுபோக பண்ட பாத்திரங்கள், சட்டுமுட்டு சாமான்கள் பாத்திரங்களாக ஒரு புறம் நீங்கள் தர வேண்டும். வீட்டுக்கு தேவையான உபயோக பொருட்கள், வாஷிங் மிஷின், பிரிட்ஜ் என்று அது ஒரு பட்டியலை கொடுப்பார்கள். அது மட்டும் இல்லாமல் திங்கிறதுக்கு தீனிக்காக 100 அதிரசம், 200 லட்டு என்று பெரிய பட்டியலை பார்த்தவன தலைகிட்டு போயிடும். ஒரு ஆள் கல்யாணத்துக்கு உங்கள் பெண்ணை நாங்கள் ஓகே பண்ணிட்டோம், இந்த கையில கூடி லிஸ்ட் சொன்னா அந்த லிஸ்டை வாங்கி பார்த்த உடனே அவனுக்கு மேல் மூச்சு கீழ் மூச்சு வாங்கிவிடும். என்ன இது, என்ன நியாயம் இருக்கிறது சொல்லுங்கள் பார்க்கலாம். ஒரு பெண்ணை திருமணம் செய்யக்கூடிய நேரத்தில் இஸ்லாம் என்ன சொல்லுகிறது? நம்ம பரவலாக இஸ்லாமிய மக்கள் என்ன செய்யறாங்க? நேரோட்டமான வாழ்க்கை. இஸ்லாம் என்று எப்படிப்பா நீங்கள் முஸ்லிமா இருக்கிறீர்கள் கேட்டா, நீ இஸ்லாமிய என்பதற்கான அடையாளம் என்ன? என்னுடைய தாயார் பெயர் ஆமினா, என்னுடைய தந்தையார் பெயர் ஒரு இப்ராஹிம், இஸ்லாமிய குடும்பத்திலே நான் பிறந்து விட்டேன், என்னுடைய பெயர் அப்துல் காதிர், அதனால் நான் முஸ்லீம். இவ்வளவுதான் முஸ்லீம் என்பதற்கு அடையாளம். அவர்களுடைய வாழ்க்கையில் இஸ்லாம் என்பதற்குரிய எந்த அடையாளத்தை நீங்கள் பார்க்க முடியாது.
அவர்கள் பேச்சிலோ அவர்கள் நடவடிக்கைகளிலோ எந்த ஒரு இஸ்லாத்தின் அடையாளமும் வெளிப்படாது. இஸ்லாம் அப்படி சொல்லவில்லை. இந்த மார்க்கம் எப்படிப்பட்ட மார்க்கம் தெரியுமா? மனித வாழ்க்கைக்கு தேவையான எல்லா சட்ட திட்டங்களையும், சிறிய ஒரு துரும்பை கூட இந்த இடத்துல இஸ்லாம் சொல்ல மறந்து விட்டது என்று யாரும் சொல்லிட முடியாது. மனித வாழ்க்கையின் இத்தருணத்தில் உள்ள போதனையை இஸ்லாம் தவறிவிட்டு விட்டதை, சொல்ல தவறிவிட்டதை யாரும் சொல்லிவிட முடியாது என்கிற வகையில் முழுமையாக இந்த மார்க்கம் நமக்கு வழிகாட்டுகிறது. திருமணத்தை பற்றி இஸ்லாம் சொல்லித் தரவில்லையா? ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் திருமணம் செய்கிறார்கள். திருமணம் நிச்சயிக்கப்பட்டு விட்டது. என்ன செய்யணுமா? திருமணம் செய்ய வேண்டும் என்றால் யார் மாப்பிள்ளையாக இருக்கிறானோ, மணமகனாக இருக்கிறானோ, அவன் தான் மணமகளுக்கு ஒரு கணிசமான தொகையை மகர் என்று அரபியில் சொல்வார்கள். தமிழ கூட பரிசம் என்ற வார்த்தை பரவலாக பயன்படுத்தப்படுது. அந்த மணமகளுக்காக இந்த மாப்பிள்ளைக்காரன் பெரிய ஒரு கொடையை கொடுத்து திருமணம் செய்ய வேண்டுமா? அதை பற்றி அல்லாஹ் சொல்கிறான், பெண்களுக்கு கொடுக்க வேண்டிய மகர் தொகையை நீங்கள் மனமுவந்து தாராளமாக வழங்கிவிடுங்கள். குர்ஆனுடைய போதனையை பார்க்கிறோம். என்ன செய்வது? தெளிவாக, தெல்ல தெளிவாக, சிறுபிள்ளைக்கும் புரியும் விதமாக அல்லாஹ் சொல்லிவிட்டான். பெண்ணுக்கு நீங்கள் கொடுத்துத்தான் கல்யாணம் செய்ய வேண்டும். எத்தனை பேர் இன்னைக்கு நடைமுறைப்படுத்துறான்? எந்த பெண்ணுக்கு மகர் கொடுக்க வேண்டுமோ அந்த பெண்ணுக்கு பல இடங்களில் மகர் கொடுப்பது கிடையாது. அதோடு மட்டுமில்லை, பெண்ணு வீட்டிலிருந்து இவன் வாங்குறான் பாருங்க. எந்த பெண்ணுக்கு நீங்கள் கொடுங்கள் என்று அல்லாஹ் சொன்னானோ அந்த வசனத்தை மறுக்கிற குற்றம் மட்டுமில்லை, இரட்டிப்பு குற்றம். மகர் கொடுக்காமல் ஏமாற்றுவது ஒரு பிழை. அந்த பெண்ணிடத்தில் நீங்கள் எனக்கு தாருங்கள் என்று கேட்பது இரண்டாவது பிழை. இந்த ரெண்டு பெரிய தவறுகளையும் சமூகத்தில் வாழக்கூடிய அதிகமான மக்கள், அதிகமான இளைஞர்கள் செய்வதை பார்க்கிறோம். சிந்தித்து பாருங்கள். இந்த வரதட்சணையின் காரணத்தினால் ஒவ்வொரு கல்யாணம் நடக்கக்கூடிய நேரத்தில் மாப்பிள்ளை வீட்டில் இருந்து இந்த பேரம், இது இல்லாட்டி நாங்கள் ஒப்புக்கொள்ள மாட்டோம், இந்த நகையோடு வந்தால் நீங்கள் வாருங்கள், இல்லை என்ன நாங்கள் வேற சம்பந்தம் பார்த்துக்கிறோம். அதுல பார்த்தால் ஆளுக்கு தகுந்தார் போன்று விலை வைப்பார்கள். பள்ளிக்கூடத்துக்கே போகாதவனுக்கு கூட ஒரு விலை. சரி, பள்ளிக்கூடத்துக்கே போகல, அதனால வரதட்சணையெல்லாம் வேணும்னு கூட கேட்கறது கிடையாது. பள்ளிக்கூடத்து போகாதவனுக்கு ஒரு விலை, 8ஆம் வகுப்பு வரைக்கும் படித்த மாப்பிள்ளைக்கு ஒரு ரேட்டு, 10ஆம் வகுப்பு வரை படித்தவனுக்கு ஒரு விலை, டாக்டர் மாப்பிள்ளைக்கு ஒரு விலை வரதட்சணை கேட்பதில், இன்ஜினியர் மாப்பிள்ளைக்கு ஒரு விலை, அஜரத்துமார்களுடைய ஆலிம் சாக்களுக்கு கூட விலை வைத்திருக்கிறார்கள். இந்த மதரசாக்கள் படித்து பட்டம் வாங்குவார்கள். ஒரு மதரசாவில் படித்தா மண்பை என்ற பட்டம் கொடுப்பார்கள். இன்னொரு மதரசா வேலூர்ல இருக்கிறது பாக்கவி, பாக்கியாத்து சாலிகாத் என்ற மதரசா, அங்கு பாக்கவி பட்டம் கொடுப்பார்கள். ஒரு ஊர் நடந்த சம்பவத்தை சொன்னாங்க. மண்பாய்க்கு ஒரு ரேட்டு, பாக்கவிக்கு ஒரு ரேட்டா வரதட்சணை வாங்குவதில். பாருங்கள், மார்க்க அறிஞர்களுடைய லட்சணத்தை பாருங்கள். யார் இதை எடுத்து சொல்லி இந்த தவறை செய்யக்கூடிய நேரத்தில் மக்களுக்கு உபதேசம் செய்ய வேண்டுமோ, வேலையே பயிரை மேலுங்கிறாங்களோ அதை போல இவன் என்ன செய்யறது? அவன் படித்த மதரசாவுடைய பெயரை சொல்லி, அவர் சின்ன மதரசால படிச்ச ஆளு, அவருக்கே 5 லட்சம் கொடுத்தாங்க, நான் பெரிய மதரசாவில் படித்தேன், எனக்கு 10 லட்சம் தாங்க என்று கேட்கக்கூடிய அளவிற்கு சமுதாயத்தில் வரதட்சணை மலிந்து போய்விட்டதை பார்க்கிறோம். இதனால் சமுதாயத்தில் ஏற்பட்ட நிலையை பார்த்தீர்களா இல்லையா? அவன் என்ன நினைக்கிறான்? நம்ம ஒரு வீட்டில் தானே கேட்கிறோம், நம்ம கேட்பது ஒரு பெண்ணிட்ட தானே, இவங்க என்னமோ பயங்கரமான பாவத்தை போன்று பேசுகிறார்களே. இந்த வரதட்சணை சமுதாயத்தில் இருக்கிற காரணத்தினால் சமுதாயம் படக்கூடிய அவல நிலையை பாருங்கள். குறிப்பாக பெண்களுடைய சமுதாயம் கசக்கி பிழியப்படக்கூடிய நிலை நமது தெருக்களில் பார்க்கவில்லையா? இந்த வரதட்சணையின் காரணத்தினால் யாரெல்லாம் வசதி படைத்தவராக இருக்கிறாங்களோ, காசு பணம் உள்ளவன் தன் பிள்ளையை லட்சங்களை போட்டு கல்யாணம் பண்ணி கொடுப்பான். காசு பணங்கள் இல்லாதவர்கள், அன்றாடங்காய்ச்சிகள், பாமரர்கள், பாட்டாளிகள் என்ன செய்வார்கள்? எங்க இருந்து போய் சேர்ப்பான்? கல்யாணம் ஆகாது. நாட்கள் சென்று கொண்டே போகும். பெண்களுடைய வயது அதிகமாகிக் கொண்டே போகும். பெண்களுடைய வயது என்பது சாதாரணமாக நினைக்க கூடாது, ரொம்ப முக்கியம். அது காலாவதி மாத்திரையை போல. மாத்திரை, நிறைய மாத்திரை, மருந்து மாத்திரை நம்ம சாப்பிடுறோம்.
குறிப்பிட்ட நாள் தாண்டி எக்ஸ்பைரி ஆச்சுன்னா எவனும் வாங்க மாட்டான் அந்த மாத்திரை. அதே போல குறிப்பிட்ட பருவத்தில் பெண்கள் இருந்தால்தான் மாப்பிள்ளை கிழவி எவன் கல்யாணம் பண்ணுவான். போடா எவ்வளவு இருந்தா எனக்கு கிழவி எவனுக்கு வேணும்னு சொல்லிட்டு போயிடுவான். பெண்களை பொறுத்தவரை குறிப்பிட்ட பருவத்தில் அந்த மன வாழ்க்கை அவர்களுக்கு கிடைக்க வேண்டும். இந்த வரதட்சணையின் காரணத்தினால பலருக்கு கல்யாணம் ஆவதில்லை. 30 வயது 40 வயது 45 வயது கல்யாணம் ஆகாத கன்னிகள் உங்களது தெருக்களில் நீங்கள் பார்க்கவில்லையா? இந்த கல்யாண வாழ்க்கை கிடைக்காமல் அவளோடு படித்தவர்கள், பக்கத்து வீட்டுக்காரர்கள், சொந்த பந்தங்களுள்ள எல்லா பெண்களும் கல்யாணம் செய்து போயிருப்பார்கள். காசு பணம் இல்லை, வரதட்சணை கொடுக்கவில்லை, முடியவில்லை என்கிற ஒரே காரணத்திற்காக பல ஆண்டுகளாக கண்ணீர் வடித்துக் கொண்டிருக்கிற பெண்கள், முதிர் கன்னிகளாக எத்தனை பேர் அழுது கொண்டிருக்கிறார்கள். இதுக்கெல்லாம் என்ன காரணம்? இந்த வரதட்சணை. இந்த வரதட்சணை சமுதாயத்தில் இருக்கிறதுனாலதான் அந்த பெண்களுக்கு வாழ்க்கை கிடைக்கவில்லை. சில பெண்கள் வாழ்க்கை இப்படி போகிறது. இன்னும் சில பெண்களுடைய வாழ்க்கை எப்படி? உரிய வாழ்க்கை கிடைக்கவில்லை. பெண்களுக்கு எந்த ஒரு தேவை இருக்கிறது, ஆண்களுக்கு எந்த ஒரு தேவை இருக்கிறது. குறிப்பிட்ட பருவத்தில் அது கிடைக்கவில்லை என்றால் மாற்று தவறான வழிக்கு, தவறான பாதைகளை நோக்கி மனிதன் பயணிப்பான். வாலிப உணர்வுகளுக்கு சரியான வடிகால் கிடைக்கவில்லை என்றால் அடுத்தடுத்த நடவடிக்கைகள், ஒழுக்கத்தை தாண்டி செல்லக்கூடிய நிலை, படி தாண்டி போகிற நிலைமைகள் எத்தனை பார்க்கிறோம். நம்ம பார்த்தா பேப்பரை எடுத்து பார்த்தால் ஆண் பெண் ஓட்டம், இளைஞன் இளைஞி ஓட்டம், அதாவது ரொம்ப மோசமான நிலைக்கு ஒழுக்கம் என்பது சமுதாயத்தில் எடுபட்டு போயிருக்கக்கூடிய காலத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இன்னொரு காலம் இருந்தது, இதெல்லாம் பற்றியெல்லாம் பெரிய நாலேஜ் மக்களுக்கு இருக்காது. கல்யாணம் செய்து கூட பல ஆண்டுகள் பிள்ளை பிறக்காமல் இருப்பார்களாம். அந்த பழைய காலத்தை பொறுத்தவரை கல்யாணம் ஆனாலும் கூட குழந்தை பிறந்திருக்காது. அவங்க குடும்ப வாழ்க்கைனா என்னன்னே பலருக்கு தெரியாது. குடும்ப வாழ்க்கை என்றால் என்ன, தாம்பத்திய வாழ்க்கை என்றால் என்னன்னு தெரியாது. பக்கத்தில் படுத்த பிள்ளை பிறகு கூட பல நினைத்துக் கொண்டிருந்த காலம் உண்டு. அதற்கு பிறகு 2-3 வருஷங்கள் ஆகிவிட்டது, குழந்தையே பிறக்கவில்லை. அவனுக்கு உரிய கவுன்சிலிங் கொடுத்து இதானப்பா குடும்ப வாழ்க்கை என்று சொல்லிக் கொடுத்து பிள்ளை பிறந்த வரலாறுகள் உண்டு. அதெல்லாம் ஒரு காலம். இன்றைய நிலை அப்படி கிடையாது. இன்றைக்கு நிலைமை என்ன? ஆபாசங்கள் எங்கு பார்த்தாலும் கரை புரண்டு ஓடிக்கொண்டிருக்கிறது. எங்கு பார்த்தாலும் ஆபாசம். அன்றாட பேப்பரை வாங்கி பாருங்கள், இன்ன பத்திரிகை எல்லா பத்திரிகையும் அப்படித்தான். எந்த தினப்பத்திரிகையாகட்டும் வாங்கி புரட்டி பார்த்தால் ஆபாசம். மாத பத்திரிகை, வார பத்திரிகையா கோர பத்திரிகையான்னு தெரியல, வாங்கி நடுப்பூக்கத்தை புரட்டி பார்த்தா அதுல அவ்வளவு ஆபாசம். மைய பகுதியிலே மையல் காட்சிகள், பூரா காதல் காட்சிகள் திறந்தா போதும். ஈமான் உள்ளவன் அவ்வளவுதான், தூக்கி எரிஞ்சிட்டு போக வேண்டியதான். அந்த அளவிற்கு ஆபாசம் நிறைந்து காணப்படுகிறது. சினிமாக்கள் என்று காட்டுகிறான். சினிமாக்களை பார்த்தால் அங்கு ஆபாசங்கள். காமெடின்னு போறான், காமெடியை பார்த்தா காம நெடிகள். எதையுமே பார்க்க செய்தி பார்த்த செய்தி வாசிக்கிற பெண்ணை அது இருக்கிற கோலத்தை சொல்ல முடியவில்லை. 2 விளம்பரம் போடுகிறான், விளம்பரத்தில் பார்த்தா அவ்வளவு ஆபாசங்கள். இப்படிப்பட்ட ஒரு காலகட்டத்தில் வரதட்சணையும் கொடுக்க முடியாமல், கல்யாணமும் செய்ய முடியாமல், கற்போடே இரு என்று சொன்னால் யார் இருப்பார்கள்? ஒரு காலத்தில் அதை பற்றி தெரியாத காலத்து கூட சாத்தியப்பட்டிருக்கலாம். இன்னைக்கு சினிமாவை கொண்டு எல்லாத்தையும் கொண்டு சொல்லி தர்றான். நாடகம் போடுறான், சன் டிவியில் ஒரு நாளைக்கு 18 நாடகம் போடுறான். பெண்களை பார்த்தா அங்க போய் உட்கார்றதா வேலை. காலையில 10:30 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணி ராத்திரி காலையில மருதாணின்னு ஸ்டார்ட் பண்ணுகிறான். ராத்திரி முடிக்கிறான் அழகி என்று முடிக்கிறான் சன் டிவியில. 18 நாடகங்கள் வரிசையா. இடையில ஒரு திரைப்படம், 2 செய்தி, அவ்வளவுதான். மற்ற எல்லாம் இதெல்லாம் பார்க்கிறது கிடையாது. மக்களுக்கு சொல்றதுனால அந்த இணையதளத்தினுடைய அந்த இதை பார்த்து உங்களுக்கு சொல்லுகிறேன். இந்த 18 நாடகத்திலும் சொல்லுகிற செய்தி என்ன? எல்லா ஆபாசங்கள். அண்ணன் மனைவியோட தம்பி, அதுதான் அங்கே காட்டுகிறான். தம்பி மனைவியோட அண்ணன் அங்கு நடக்கிறது. மாமனார் மருமகளை வக்கர புத்தியோடு பார்க்கிறான், அதை அங்கே காட்டுகிறான். ஆபீஸுக்கு போனா அந்த முதலாளி கிளர்க்கு பெண்ணை தப்பா நடக்கிறதுக்கு முயற்சி பண்ணுகிறான். இதை பார்த்தால் எப்படி ஒருத்தி ஒழுக்கத்தோடு வாழ்வது? பள்ளிக்கூடத்து பையனை கேட்டன்னு சொல்லிடுவான். ஒரு காலத்துல இந்த குடும்ப வாழ்க்கையை பற்றி, தாம்பத்தியத்தை பற்றி தெரியாத நிலை இருந்தது.
இன்னைக்கு ஒரு பையனை கூப்பிட்டு வைத்து பச்சை குழந்தைய பத்தி கேட்டாலும் சரி பக்கம் பக்கமா கற்றெழுதி கையில கொடுத்துருவான். எல்லாம் தெரிகிறது. பிஞ்சிலேயே படுத்து விட்டார்கள். எல்லா விவரங்களும் குடும்ப வாழ்க்கையை பற்றி கூட, குழந்தை எப்படி பிறப்பது என்ற விவரம் கூட சிறுவர்களுக்கு தெரிகிறது. போதாக்குறைக்கு செக்ஸ் கல்வி வேணுங்கிறான். பிள்ளைகளுக்கு பள்ளிக்கூடத்திலேயே செக்ஸ் கல்வியை புகட்டுங்கள், அப்பதான் சரியா வரும். இன்னும் நாசமாத்தான் சமுதாயம் போய் கொண்டிருக்கும். எல்லாம் அவ்வளவு தெளிவாக எதுல நாலேஜ் இருக்கிறதோ இல்லையோ, இது இந்த விஷயத்தில் நிறைவான அறிவை குழந்தைகள் கூட பெற்றிருக்கிறாங்க. பள்ளிக்கூடங்கள்ல ஒரு அறிவியல் பரீட்சை வைப்பாங்க. அந்த பரீட்சையில ஒரு கேள்வி வரும். எந்த கேள்விக்கு பதில் தெரியுதோ தெரியல, இந்த கேள்விக்கு எல்லாரும் பதில் எழுதுவோம். என்ன கேள்வி தெரியுமா? எய்ட்ஸை பற்றி குறிப்பு வரைக. இந்த கேள்வியை பார்த்தா குதிப்பான் தன்னால. புக்கையே தூக்காதவங்க கூட இந்த கேள்வின்னா அதை டிக் பண்ணிக்கலாம், அதை எழுதுறதுக்கு. பக்கம் பக்கமா ஒரு பக்கத்துக்கு எழுதுங்கடான்னு சொன்னா 5 பக்கம் 10 பக்கத்துக்கு கட்டுரை தீட்டுறது. எய்ட்ஸை பற்றி அவ்வளவு நாலேஜா இருக்கிற பிள்ளை. எய்ட்ஸின் விரிவாக்கம் என்ன, அதனுடைய அப்ரிவேஷன் என்ன? அக்வயர்ட் இம்யூன் டிஃபிஷியன்சி சிண்ட்ரோம். இந்த எய்ட்ஸ் இருக்குல்ல, ஏ ஃபார் அக்வயர்ட், ஐ ஃபார் இம்யூன் என்று அந்த விரிவாக்கத்தை சொல்கிறான். எஸ்எஸ்எல்சிக்கு விரிவாக்கம் தெரியாது. டிஎன்பிஎஸ்சி படித்து வைக்கிறேன், டிஎன்பிஎஸ்சிக்கு என்னப்பா விரிவாக்கம் கேட்டா தெரியாது. ஆனா எய்ட்ஸுக்கு சொல்லுகிறான். இவ்வளவு விவரம் இருக்கக்கூடிய ஒரு சமுதாயத்தில் கல்யாணம் நடக்கவில்லை. உனக்கு கல்யாணம் செஞ்சு வைக்க முடியாது, ஆனா ஒழுக்கமாயிரு என்று சொன்னால் எப்படி இருப்பாள்? பல இடங்கள்ல தப்பும் தவறுமாக நடக்கக்கூடிய காட்சிகள். கல்யாணம் முடித்து வைக்கிறதுக்கு தகப்பனுக்கு வழி இல்லை. அப்ப பக்கத்து வீட்டுக்காரன் தயாரா இருக்கிறான். என்ன செய்யறது? வா போவோம், ஓடி போயிருவோம். ஓடி போய் கூட்டிட்டு போற ஒழுங்கா வாழ்வானா? 1 மாதமோ 2 மாதமோ வாழ்க்கையை சீரழிச்சிட்டு கூட்டிட்டு ஓடி போய் விடுவான். அப்புறம் நடு ரோட்டில் இருக்கக்கூடிய நிலைமை. இதற்கு யார் காரணம்? கொஞ்சம் எண்ணி பார்க்க வேண்டும். சமுதாயத்தில் இந்த பெண்கள் படிதாண்டி போனதற்கு, ஒழுக்கத்தோடு வாழ வேண்டும் என்று நினைத்தால் அவளை வலுக்கட்டாயமாக பலவந்தகமாக ஒழுக்க கேட்டிலே தள்ளியவர்கள் யார்? இந்த வரதட்சணை வாங்கக்கூடியவர்கள் இல்லையா? கொஞ்சம் எண்ணி பார்க்க வேண்டும். சில பெண்கள் தவறா போவார்கள். சில பெண்கள் அந்த உணர்வுகளை கட்டுப்படுத்திக் கொள்ளவும் முடியாது. அதே நேரத்தில் படிதாண்டி போனால் சமுதாயத்தினுடைய ஏற்று பேச்சுக்களுக்கு வேற ஆளாக வேண்டியிருக்கிறது. அப்ப என்ன செய்யறது? தற்கொலைக்கு போறது. இன்னைக்கு அதையும் காட்டு. எதற்கு எடுத்தாலும் தற்கொலை. டெய்லி பேப்பரை எடுத்து பார்த்தால் தற்கொலையை பற்றி செய்தி வராத பேப்பர் கிடையாது. நாடகங்களை பார்த்தா ஆவுண்டா போய் தற்கொலை, மலை உச்சிக்கு போய் செத்து போயிடுறான். அந்த மாதிரி என்ன செய்யறான்? பெண்கள் என்ன செய்யறாங்க? அந்த வாழ்க்கை கிடைக்கவில்லை, தப்பா போனாலும் குடும்பத்துக்கு பெரிய அவப்பெயர் ஏற்பட்டு விடுகிறது. அதனால நம்ம இறந்து போய் விடலாம். இந்த வாழ்க்கை கிடைக்காமல், திருமண வாழ்க்கை கிடைக்காமல் ஏங்கி உயிரை விட்ட பெண்கள் சமுதாயத்தில் எத்தனை பேர்? வாழ்க்கையை முடிந்து விடு. தற்கொலை பண்ணிட்டான்னு சொன்னா அவ வாழ்க்கை இன்மையிலும் போய்விட்டது, மறுமையிலும் போய்விட்டது. நிரந்தர நரகம். எவனும் ஒருத்தன் தன்னை தானே கொலை செய்து விட்டானோ மறுமையில் அவனுக்கு நிரந்தர நரகம் என்று இஸ்லாம் சொல்லுகிறது. ஜனாசா தொழுகை வைக்கக்கூடாது. மற்றவர்கள் மரணித்தால் ஜனாசா தொழுகை வைக்கலாம். இணை கற்பிக்கிறவர்கள், தற்கொலை செய்தவர்கள், அவர்களுக்கு ஜனாசா தொழுகை வைக்க கூட அனுமதி இல்லை. கொண்டே அடக்கம் கொண்டு போங்க என்று இஸ்லாம் சொல்லுது. இவ்வளவு அந்த ஒரு வாய்ப்பு கூட கிடைக்காமல் உயிரை விடுகிறாரு. காரணம் யார்? வரதட்சணை வாங்குற ஒவ்வொருவரும் காரணம் இல்லையா? இன்னும் பாருங்கள், சமுதாயத்தில் பெண் சிசு கொலைகள், குழந்தைகள், பிறந்த பிள்ளைகள், பச்சிலம் குழந்தைகள், என்ன தப்பு செஞ்ச அந்த பிள்ளைகள், என்ன பாவம், என்ன குழந்தை வாழவில்லை, மழலை பேச்சு மாறி இருக்காது, குழந்தை பிறந்து 10 நாள் இருக்காது, குழந்தை பிறந்த உடனே சமாதி கட்டுகிறார்கள். ஏன்னா பெண் பிள்ளை இல்லையா? பிறந்தது ஆண் பிள்ளையா இருந்த பிரச்சனை இல்லை, பெண் பிள்ளையா இருக்கிறது. இவளை யார் வளர்ப்பது? வளர்த்து கல்யாண பருவத்தை அடைந்து விட்டால் வரதட்சணை கேட்பார்கள், நகை கேட்பார்கள், பணம் கேட்பார்கள், வீடு கேட்பார்கள், சீர்வரிசை கேட்பார்கள். யார் கொடுத்து அழுவது? அவ்வளவு சிரமங்களை யார் சுமப்பது? போட்டு தள்ளு கதைய முடி. தேனி, உசிலம்பட்டி போன்ற ஊர்களில் இன்றைக்கும் நடந்து கொண்டிருக்கிற நிலைமை. ஒரு காலம் அறிவியல் இல்லாத காலம், என்னன்னு மக்களுக்கு தெரியாது. சரி, அந்த காலத்தில் அப்படி பண்ணாங்க. அறிவியல் இன்னைக்கு வளர்ந்து விட்டது, மக்கள் மாறிட்டாங்கன்னு சொல்ல முடியுமா?
அறிவியல் வளர்ந்தது என்று சொன்னால் அந்த அறிவியல் வளர்ச்சியை தப்புக்கு பயன்படுத்துகிறான். வயிற்றுக்குள்ளே ஸ்கேன் பண்ணி பார்க்கிறான். குழந்தை பிறக்கவே இல்லை, பூமியை பார்க்கவில்லை. அந்த குழந்தை வயிற்றுக்குள்ள இருந்தாலும் ஸ்கேன் பண்ணி பார்க்கிறான். ஆண் பிள்ளையா பெத்தெடு, பெண் குழந்தையா கருவறையிலேயே கல்லறையா மாற்றுகிறான். வயிற்றுக்குள்ளேயே வைத்து சமாதி கட்டக்கூடிய நிலைமை. அல்லாஹ் சொல்கிறான் இல்லையா, சூரத்து தக்வீர் என்கிற அத்தியாயத்தில் மறுமை நாளை பற்றி அல்லாஹ் சொல்லக்கூடிய நேரத்தில் இதல் மௌஊதத்து சுயிலத் பி ஐ ஸம்பின் குதிலத், அதாவது புதைக்கப்பட்டவள் உயிரோடு கொலை செய்யப்பட்ட அந்த பெண் என்ன காரணத்திற்காக என்ன குற்றத்திற்காக கொலை செய்யப்பட்டால் என்று விசாரிக்கப்படக்கூடிய நேரத்தில் அல்லாஹ் விசாரிப்பான். எந்த குழந்தைகள் உயிரோடு கொல்லப்பட்டார்களோ அந்த குழந்தைகளை எழுப்பி அல்லாஹ் விசாரிப்பான். குழந்தையே, உன்னை ஏனப்பா கொன்றார்கள், உன்னை கொண்டதற்கான காரணம் என்ன? அந்த குழந்தைகள் உரிய காரணத்தை சொல்லுமா? இந்த குழந்தைகள் என்ன செய்யும்? உசிலம்பட்டியில கொல்லப்பட்ட குழந்தை, திருச்சியில கூட இந்த கொலை நடக்கிறது. வரதட்சணைக்கு பயந்து பெண் பிள்ளைகளை கொலை செய்யக்கூடிய அந்த நிலை. அந்த குழந்தைகளை எழுப்பி அல்லாஹ் கேட்கிறான், ஏம்மா உன்னை கொலை செய்தார்கள்? யா அல்லாஹ், இந்த மாதிரி வரதட்சணை வாங்கினாங்க சமுதாயத்தில், யாரும் தடுக்கிறதுக்கு தவறிவிட்டார்கள். ஊர் மக்கள் எல்லாம் போய் கலந்துக்கிட்டு பிரியாணி தின்னுட்டு போயிட்டான். ஜமாத்தார்கள் அவன் கமிஷன் வாங்கிட்டு அவன் போய்விட்டான். அஜரத்து பாத்தியா வாங்கிட்டு 200 வாங்கி சோப்பில் வச்சுட்டு அவரும் போய்விட்டார். அதனால வரதட்சணை ஒழியவில்லை, நாங்கள் புறந்தள்ளப்பட்டோம், நாங்கள் கொல்லப்பட்டோம் என்று சொன்னால் இந்த கொலைக்கு காரணம் சம்பந்தப்பட்ட ஒரு நபர் இல்லை, அனைவரும் காரணம். வரதட்சணை என்கிற இந்த பாவம் நிலைப்பதற்கு யாரெல்லாம் காரணமாக இருந்தார்களோ அவர்கள் ஒவ்வொருவரையும் நிறுத்தி வைத்து அல்லாஹ் விசாரிக்க மாட்டானா? கொல்லப்படக்கூடிய அந்த பெண் குழந்தைகளுடைய நிலைமை எண்ணி பாருங்கள். வேறு ஏதாவது காரணங்களுக்கு அந்த குழந்தைகள் கொலை செய்யப்பட்டதா? பெண் குழந்தைகளே வேணாம், வரதட்சணையை விட்டு விடுவோம். இந்த வரதட்சணை அல்லாமல் பெண் பிள்ளைகள் கொல்லப்படுவதற்கு வேறு ஏதேனும் காரணங்கள் இருக்கான பார்த்தா அதுவும் கிடையாது. ஒரே காரணம், முதன்மை காரணம், முழு காரணம் அதுதான். வரதட்சணைக்கு பயந்துதான் நாங்கள் கொலை செய்தோம். அழகா ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாங்க, பேட்டி எடுக்கிறார்கள். பத்திரிகையில இருந்து போய் உங்கள் ஊர்களிலே பிறக்கக்கூடிய பெண் பிள்ளைகளை நீங்கள் உயிரோடு கொள்கிறீர்கள், எப்படி அம்மா உங்களுக்கு மனசு வருகிறது? கள்ளிப்பாலை ஊசி கொலை செய்யறீங்க, சின்ன பிள்ளை பச்சை பிள்ளை வாயில நெல்லை போட்டு கொலை செய்யறீங்க, ஈரச்சாக்கில சுத்தி வச்சு கொலை பண்றீங்க. ஏன், எப்படி உங்களுக்கு மனசு வந்தது, என்ன காரணம் என்று கேட்கிறார். பத்திரிகையில இருந்து போய் ஒரு பொம்பளை ரொம்ப கம்பீரமா சொல்லுகிறாள், அப்படித்தான் நாங்க செய்வோம். வரதட்சணை கேட்க மாட்டானா? இந்த பிள்ளையை நாங்க வளர்த்தா அது கேட்போம் இது கேட்போம், யாரு கொடுப்பது? அதற்குத்தான் நாங்கள் கொலை செய்கிறோம். பல வீடுகளில் பெண் பிள்ளை என்று சொன்னால் முகமெல்லாம் தொங்கி போய் விடுகிறது. ஆம்பளை பிள்ளையா துள்ளி குதிக்கிறான், பெண் பிள்ளை பிறந்து விட்டது அப்படியா, மறைக்கா உனக்கு பெண் பிள்ளை, அவ்வளவுதான். ஏதோ கப்பல் கவுந்ததை போல, தொழில பல கோடிகளை இழந்ததை போல முகத்தை தொங்க போடுகிறான். அல்லாஹ் சொல்றான் ஒரு குர்ஆன்ல ஒரு வசனத்துல, அந்த காபிர்களை பற்றி அல்லாஹ் சொல்கிறான். மக்கத்து காபிர்கள்ட்ட போய் இந்த மாதிரி உங்களுக்கு பெண் குழந்தைகள் பிறந்திருக்கிறது, இதா புஷிர அகதுஹும் பில் உன்சா தல்ல வஜ்ஹுஹு முஸ்வத்தா, பெண் குழந்தை பிறந்து விட்டது என்கிற நற்செய்தி அவர்களுக்கு சொல்லப்பட்டால் அதை அவர்கள் குற்செய்தியாக எண்ணுவார்கள். கருத்துரும முகமெல்லாம், உனக்கு பெண் பிள்ளை என்றால் முகமெல்லாம் சுருங்கி போய்விடும், கருத்து போய்விடும், தொங்கி போய்விடும், பெரிய கவலைக்கு அவன் ஆட்பட்டு விடுவான். அந்த மாதிரி இங்கு நடக்கிறது. உனக்கு பெண் பிள்ளை என்று சொன்னால் நற்செய்தி என்று அல்லாஹ் சந்தோஷப்படும், கம்பீரமாக இருக்கணும். எனக்கு பெண் பிள்ளை பிறந்து விட்டதா, நற்செய்தி. அல்லாஹ் அதை சிலாகித்து சொல்லுகிறான் திருமறை குர்ஆனில். என்று நிமிர்ந்து நிற்க வேண்டியவன் பெண் பிள்ளை பிறந்த செய்தியை கேட்டு கூனி குறுகி போய்விடுகிறானே. நிமிர்ந்து நிற்க வேண்டியவன் குறுகி போனதற்கு யார் காரணம்? வரதட்சணை வாங்குற ஒவ்வொருவரும் குற்றவாளிகளா இல்லையா? கொஞ்சம் எண்ணி பாருங்கள். வாங்கின ஒருத்தன் தானு கேட்கக்கூடாது. இந்த பிரச்சனையை தொடர்ச்சியாக சமூகத்திலே இருக்க விடுபவர்கள் யார்? சமுதாய மக்கள் முடிவெடுத்து அதை விட்டு நீங்கிக் கொண்டால் அந்த பாவத்தை ஒழிக்க முடியுமா, முடியாதா? இன்னும் சொல்லிக்கொண்டே போகலாம்.
வரதட்சணையின் காரணத்தினால் அவ்வளவு கேடுகள் சமுதாயத்தில் ஏற்பட்டுக் கொண்டிருக்கிறது. சுயமரியாதை காரணம் இருப்பான். யாரிடத்தில் கையை நீட்டி 5 காசு 10 காசு கை நீட்டி கேட்க மாட்டான். அப்படிப்பட்ட தன்னம்பிக்கை மிக்க சுயநலம் மாறாத ஒருவன் யார்கிட்டையும் அவன் வாழ்க்கையில் அவன் கேரக்டர்ல 5 பைசா வாங்கி இருக்க மாட்டான். அவனும் ஒரு நேரத்தில் தன் கொள்கையை காற்றிலே விடுகிறான். அடுத்தவங்கள்ட்ட கையேந்துவது நபிகள் நாயகம் சொன்னார்கள், யார் அடுத்தவன் போய் கையேந்தி யாசிக்கிறானோ மறுமை நாளில் முகத்தில் சதை இல்லாதவனாக, உடம்பெல்லாம் சதை இருக்கும், மூஞ்சி மட்டும் இடம் கூடாத எப்படி இருக்கும், முகத்திலே மட்டும் சதை இல்லாமல் வந்து நிற்பான். இந்த ஹதீஸை அடிப்படையாக கொண்டு யார்த்தையும் கையேந்தி இருக்க மாட்டான். அப்படிப்பட்ட ஒரு நேரம் வருகிறது. பெண் பிள்ளை 5 பெண் பிள்ளை மாப்பிள்ளை பார்த்து ஓகே சொல்லிட்டான். ஒரு 50,000 மட்டும் கொடுங்க, நான் கல்யாணம் முடித்து விடலாம். அப்ப போகுது அவன் தன்மானம். அதுவரையிலும் யார்த்தையும் கேட்காதவன் தன்னுடைய பெண்ணுடைய வாழ்க்கை என்று சொல்லக்கூடிய நேரத்தில் இவ்வளவு நாள் கட்டி காப்பாற்றிய அந்த மானம் மரியாதை எல்லாத்தையும் ஓரம் கட்டிவிட்டு கூனி குறுகி அப்பவே அவன் மூத்தான மறுத்தான். நடைபிணமா தெருவில் போகிறான். ஜமாத்தார்களை பார்த்து இந்த மாதிரி பிள்ளைக்கு கல்யாணம் பேசினோம், 50,000 கொடுத்தா முடிச்சிடலாங்கிறாங்க, எனக்கு கொடுக்கிற சக்தி இல்லை, எனவே ஜமாத்தில் இருந்து ஒரு கடிதம் தாருங்கள். இவர்கள் ஜமாத்தில் இருந்து இன்னார் எங்களுடைய பகுதியிலே மகல்லாவிலே வாழக்கூடியவர் தான், அவருக்கு பெண் பிள்ளை இருப்பது உண்மைதான், இந்த மாதிரி மாப்பிள்ளை வீட்டில் வரதட்சணை கேட்கிறாங்க, எனவே நீங்கள் கொடுத்து உதவுங்கள். அந்த கடிதத்தை வாங்கி கொண்டு உள்ளூரிலே பிச்சை, அதோட பாருங்க சன்மானத்தை இழந்த உள்ளூரிலே பிச்சை எடுப்பான். அந்த பேப்பரை வைத்துக் கொண்டு உள்ளூர்ல கூட யார்ட்டையும் கேட்க மாட்டார்கள். திருச்சியில வாங்குறவன் திருச்சிக்காரன் திருச்சியிலே பிச்சை எடுக்க மாட்டான், மதுரைக்கு போய் விடுவான். மதுரைக்காரன் தஞ்சாவூர் போய் விடுவான். போய் ஒவ்வொரு வீட்டு வாசலையும் நின்று விரட்டுவான். பிச்சைக்கார போய் அங்கிட்டு தொலைஞ்சு போய் வியாபாரம் எடுத்து ஏன் வர்ற, இல்லவா வியாபாரத்தை முடிங்க. கூனி குறுகி பார்க்கக்கூடிய நேரத்தில் கண்கள் எல்லாம் கலங்கி போய்விடுகிறது. அந்த லெட்டரை கொடுத்து அந்த அவனுடைய ஏற்று பேச்சுக்கெல்லாம் ஆளாகி அவன் 20 ரூபா 50 ரூபா தர்றதுக்கு அவன் கேட்கிற கேள்வி கேட்பான் 1000 கேள்வி. வேற எதுவும் பொண்ணுக்கு எதுவும் நோய் இருக்குதா, ஏன் இப்படி கேட்கிறாங்க, வேற எதுவும் கோளாறு இருக்கிறதா, அவ்வளவு கேள்விகளையும் பதில் சொல்லி அந்த 50 ரூபாய் வாங்கிட்டு போகிறான். சுயமரியாதை மாறாத இந்த கிழவனை கையேந்த வைத்தவர்கள் யார்? பிச்சை எடுக்க வைத்தவர்கள் யார்? வரதட்சணை வாங்குகிறவர்கள் இல்லையா? எத்தனையோ நேர்மையான அதிகாரிகளா இருந்திருப்பான். யாரிடத்திலும் கைவிட்டு பெற மாட்டான். சொன்ன வேலை எனக்கு அரசாங்கம் சம்பளம் தருகிறது, வேலையை முடிச்சா போய்கொண்டே இரு, காசு எல்லாம் இவனுக்கு தேவையில்லை என்று சொல்லி இருப்பான். பொம்பளை பிள்ளை பெக்காத வரைக்கும். பெண் பிள்ளை பிறந்து விட்டதா பொண்டாட்டிக்காரி இருப்ப கில்லுவா, ஓயாமோ நாணயத்தை கொண்டுகிட்டு நேற்று வரைக்கும் ஒழுங்கா இருந்து தொலைச்ச பொம்பளை பிள்ளைகளை பெற்றிருக்கிற, அதனால டேபிளுக்கு மேல கீழே சைடுல வாங்கி அப்படித்தானே கல்யாணம் முடிக்க முடியும். நம்முடைய நாணயத்தின் மீது கரை படிந்தாலும் நம்ம பெற்ற பிள்ளைகளை கரை சேர்க்க வேண்டும் என்று தன்னுடைய அந்த நாணயத்தை பேண வேண்டும் என்கிற கொள்கையை உடையவர்களும் நிலை மாறி போனார்கள். வியாபாரத்திலே நேர்மை மிக்கவன் ரசூலுல்லாஹ் சொல்லவில்லையா? மோசடி வியாபாரத்தை ரசூலுல்லாஹ் தடுத்தார்கள். நகா ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன் பைஇல் ஹசாத், மோசடி வியாபாரத்தை நபிகள் நாயகம் தடுத்தார்கள். கலப்படம் செய்யக்கூடாது, பழைய பொருளை சேர்த்து குறைய மறைத்து விற்க கூடாது. வியாபாரத்துக்கு என்று பல இலக்கணங்களை இஸ்லாம் சொல்கிறது. அல்லாஹ்விற்கு பயந்து அல்லாஹ்வுடைய தூதரை மதித்து மறுமையை பயந்து சரியாக வாழ்ந்திருப்பான். பெண் பிள்ளையை பெறுகிற வரையில் பெண் பிள்ளை பிறந்து விட்டால் உடனே அதெல்லாம் தூக்கி போடு, மிளகா புடியோட செங்கப்புடியை கலந்து வியி, மிளகு குறுமிளகோட பப்பாளி விதையை மிக்ஸ் பண்ணு, 1000 ஐடியா தர்றதுக்கு மனைவி இருக்கிறாள். சமுதாயத்தில் கூறுகட்ட குப்பன்கள் நிறைய இருக்கிறார். அந்த ஐடியாக்களை பெற்றுக்கொண்டு மோசடி செய்கிறது. பணம் சம்பாதிப்போம், பிள்ளைக்காண்டி சேர்த்து வைப்போம். நேர்மையாக உண்மையான முறையில் வியாபாரம் செய்ய வேண்டும் இருந்த இவனை கலப்படம் செய்வதற்கும் மோசடி செய்வதற்கும் தள்ளியவர்கள் யார்?
இந்த வரதட்சணை வாங்குகிறவர்கள் இல்லையா? சிந்தித்து பார்த்து நம்ம நினைக்கிற ஒரு பாவம் என்று நினைக்கிறோம், அதை தொட்டு 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 எவ்வளவு பாவங்கள். பல ஊர்களிலே வட்டி தொழிலாக நடக்கிறது. பள்ளப்பட்டி போன்ற ஊர்களில் வட்டி தொழில் செய்வதற்கு சொன்னால் கொஞ்சம் கரால் பாத்தியாகத்தான் இருக்க வேண்டும். ஆண்களாக இருந்தால் அப்படி இப்படி மிரட்டி கிரட்டி கொடுத்த வட்டியை வசூல் பண்ணலாம். சில ஊர்களில் பெண்கள் வட்டிக்கு விடுறாங்களாம். சிந்திச்சு பாருங்க, ஏன் பெண்கள் ஏன் வட்டிக்கு விடுறீங்க அப்படின்னு கேட்டா, பொம்பளை பிள்ளை 3 குமரு யாரையா கரை ஏற்றுறது, உன்ட்ட வந்து கேட்டா நீ பிச்சை எடுக்க வைக்கிற விரட்டுற மாதிரி விரட்டுவ, அதனால வட்டிக்கு விட்டாவது காசு பணத்தை பிள்ளைகளுக்கு சேர்க்கிறோம். எங்க உறவினர் ஒருத்தர் வீட்டுக்கு வந்து இந்த எலெக்ஷன் நேரம் ஒரு சம்பவத்தை உங்களுக்கு சொல்லுகிறேன். எங்க சொந்தக்காரர் வீட்டில் வந்து ஒரு கவுன்சிலர் எலெக்ஷன், எல்லாரும் வந்து ஓட்டு கேட்பாங்க. நடந்த சம்பவம் இது. ஒரு பொம்பளை வருது, கவுன்சிலர் எலெக்ஷன் அந்த பொம்பளை நிக்குது, வந்து கேட்குதான், எம்மா எனக்கு ஓட்டு போட்டு ஒரே ஒரு குமரு அதை மட்டும் கரையேற்றிக்கிறேன். வெளிப்படையா சொல்லி ஜெயிச்சு கொஞ்சம் சுரண்ட வேண்டியதை சுரண்டி மக்களுக்கு தெரியாம செய்வது கிடையாது, சொல்லி கேட்குதான் அந்த பொம்பளை. ஒரே ஒரு குமரை மட்டும் கரையேற்றிக்கிறேன், எனக்கு ஓட்டு போட்டு கவுன்சிலர் ஆக்கி விட்டுரு. இவ்வளவு கேடுகளுக்கும் என்ன காரணம்? நேர்மை எல்லாம் எடுபட்டு விட்டது, ஒழுக்க கேடுகளுக்கு காரணமா இருக்கிறது. சிறு பிள்ளைகள் பச்சிளம் பிள்ளைகள் கொல்லப்படுவதற்கு இந்த வரதட்சணை காரணமாக அமைகிறது. சுயமரியாதையோடு வாழ வேண்டும் இருந்த அவனை கையேந்து வைக்கிறது. இன்னும் எவ்வளவு பாவங்கள் சொல்லிக்கொண்டே போகலாம். வரதட்சணை வாங்குகிறார்களே, அதுக்கு ஒரு நியாயமான காரணங்களாக இருக்கிறதா? சமுதாயம் அடையக்கூடிய துன்பங்கள் ஒரு பக்கம் இருக்கட்டும், சரி இந்த வரதட்சணை வாங்குகிறார்கள், இன்ன காரணத்திற்காக நாங்கள் கேட்கிறோம். மனைவி நாங்கள் கல்யாணம் பண்ணி வாழ்றதுல இன்னென்ன கஷ்டங்கள் எல்லாம் எங்களுக்கு ஏற்படுது, அதனால கேட்கிறோம் என்றாவது சொல்ல முடியுமா? மார்க்க போதனைகளை, சமூகத்தின் அவலங்களை எல்லாம் ஒரு புறம் வைப்போம், அதாவது பொதுப்படையாக இருந்தாவது அதை சரி என்று சொல்ல முடியுமா? நியாயமே கிடையாது. வரதட்சணை கேட்பதற்கு எல்லளவும் முனையளவும் வாய்ப்பே கிடையாது. கல்யாணம் நடக்கிறது ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும், 2 பேருக்கும் கல்யாணம் தான். இந்த திருமண வாழ்க்கையில் ஆணும் அதற்கு முன் வருகிறாள், பெண்ணும் அந்த திருமண வாழ்க்கைக்கு முன் வருகிறாள். இந்த 2 பேர்கள் யாருக்கு அதிக ரிஸ்க், யாருக்கு அதிக கஷ்டம்? இந்த திருமண வாழ்க்கையை முன்னிட்டு பெண்களுக்கு தான் கஷ்டம். அவருடைய வாழ்க்கையை தியாகத்தையே துவங்குகிறது. எப்பொழுது கல்யாணம் செய்ய துவங்குகிறாளோ அந்த தினம், கல்யாண தினம், பெண்ணுடைய தியாக பயணத்தினுடைய துவக்க நாள், முதல் நாள். கல்யாணம் நடந்த அன்னைக்கே பிரிச்சுவாங்க. நேற்று வரைக்கும் அம்மா வாப்பா அண்ணன் தம்பி அவ பிறந்த வீடு எட்டு இருந்திருப்பாள். கல்யாணம் நடந்து விட்டது என்றால் அன்னைக்கு அவ வீடு கிடையாது. நேற்று வரைக்கும் அவள் வீடு, இன்னைக்கு அவ வீடு வேற வீடு. வந்துக்கிறலாம் போய்க்கிறலாம் பார்த்துக்கலாம் என்பதையே தவிர அப்படியே பிரித்து போய்விடுகிறார்கள். அதான் வாழ்க்கை, அதுக்கு தப்பு கிடையாது. அவருடைய தியாகத்தை சொல்ல வருகிறோம். கல்யாணம் நடக்கிறது என்றால் மாப்பிள்ளைக்காரன் தன் வீட்டில் இருப்பான், அவனுடைய அந்த வீராப்புல கொஞ்சம் குறைவு ஏற்படாது. ஆனால் பெண்ணாகிறவள் அவனுக்காக குடும்பத்தை, தாயை பிரிந்து, தந்தையை பிரிந்து, உடல் பிறப்புகளை பிரிந்து, தனது மண்ணை பிரிந்து, தனது வீட்டை பிரிந்து இவ்வளவு தியாகங்களையும் செய்து விட்டு போகிறாள். போகிறவள் அங்கு போய் உட்கார வைத்து அழகு பார்ப்பார்களா? கல்யாணம் செஞ்சு போறவை வாழ வந்தவள் அவள் ஒரு பெரிய சேரை போட்டு உட்கார வைங்க என்று அழகு பார்ப்பார்களா? அந்த வீட்டுக்கு போய்விட்டால் சுதந்திரமே போய்விட்டது. இவள் வீட்டிலே படுத்து தூங்குவாள். காலையில 10 மணிக்கு 11 மணிக்கு எந்திரிப்பா. மாமியார் வீட்டில் போய் தூங்குனா மாமியார் காரி விடுவாளா? சும்மா படுத்தா கூட திட்டுவா. தலைவலிக்குன்னு படுத்தா கூட எதுக்கு எடுத்தாலும் போய் படுத்துக்கிறா. என்னத்தை தான் செய்யறான செய்யல, ஆவுண்டா தலைவலிக்குதுங்கிறா. உடனே குறை பேசுவாள். இருக்க முடியாது. சொந்த வீட்டில் இருப்பதை போல மாமியார் வீட்டில் அறவே மாறிய வாழ்க்கை, நேர் முரணான வாழ்க்கை. காலையில 6 மணிக்கு எதிர்த்தாகணும். மாமனார் சுபுவோருக்கு முன்னாடி டீ குடிச்சாதான் பாய் பள்ளிவாசலுக்கு போவார். எந்திரிச்ச உடனே அவருக்கு கொண்டே காப்பியை நீட்டணும். மாமியாக்காரி தூங்குவாள். போ நீ போய் டீயை போடு, மாமாவை கொண்டே கொடு, இன்னுமா தூங்குற? அர்ப்பணிக்கிறாள் பாருங்கள். சொந்த வீட்டில் அப்படி இருந்திருக்க மாட்டாள். இவனைய கல்யாணம் பண்ணி போன புருஷனை மட்டும் பார்ப்பனி இருக்க முடியாது. குடும்ப பொறுப்புகள் இஸ்லாம் அப்படின்னு சொல்லுது. ஒரு பெண் என்கிறவள்
அல் மர்அத்து ராயத்துன் ஃபீ பைத்தி ஜௌஜிஹா வ வலதிஹி. ஒரு பெண் என்பவள் தன்னுடைய கணவனின் வீட்டுக்கும் குழந்தைகளுக்கும் அவள்தான் பொறுப்பாளி. இந்த பொறுப்பு என்று வந்தாலும் அது சிரமம் தானே, ஒரு தியாகம் இல்லையா? மாமியார் வீட்டுக்கு போனா காலையில எத்திரிக்க வேண்டும், பாத்திரங்கள்லாம் கழுவி போடணும், ஒரு கிளாஸ கூட ஸ்பூனை கூட கழுவி போட மாட்டோம் மாமியாக்காரி, இவதான் கழுவணும். பாத்திரங்களை கழுவுவது, சாப்பாடு செய்வது, துணி துவைப்பது, வீடு கூட்டுவது, வீடு துடைப்பது, கணவனுக்கு செஞ்சு கொடுக்கிறது. அங்க இருக்கிற ஒரு பொருளை எடுக்க மாட்டோம் புருஷங்காரன், எடுத்து கொண்டு வந்து மாற்றி விடணும், சட்டையை எடுத்து மாற்றி கொண்டு வந்து விடணும். அங்க இருக்கிற தண்ணியை எடுத்து குடிக்க மாட்டார், பாத்திமா இங்க வா, கொண்டு வந்து கிளாஸ்ல ஊத்தி கொண்டு வந்து அவருக்கு தரணும். எப்படிப்பட்ட வாழ்க்கையை யாராவது செய்வாங்களா? அண்ணன் தம்பிட்டு சொல்லி பாருங்களேன். கூட பிறந்த அக்கா தங்கச்சியை கூப்பிட்டு ஏமா கொஞ்சம் தண்ணி கொண்டு வா, அங்க என்ன இருக்கு எடுத்து குடிவேன், என்ன குறைஞ்சா போயிடும்னு கேட்பான். ஆனா மனைவி கேட்க மாட்டாள். கணவன் கேட்டால் அவ்வளவு அன்போடு பரிவோடு கொண்டு வந்து கொடுக்கிறாள். எவ்வளவு பெரிய தியாகம்! அதோடு மட்டும் இல்லை, இவனுடைய இவ்வளவு கால வாலிப உணர்வுகளுக்கு வடிகாலாக இருக்கிறாள். இவனுடைய குடும்ப வாழ்க்கைக்கு அவள் உடன்படுகிறாள். அவள் மூலமாக இவன் பெரிய இல்லற சுகத்தை அடைகிறான். அந்த ஒரு காரணத்திற்காகவே அவளுக்காக கொடுக்கலாமே. நம்முடைய இந்த உணர்வுகளுக்கு விலை கொண்டுதான் நம்ம தீர்த்துக் கொள்கிறோம். இந்த பெண்ணை கொண்டுதானே நம்ம சந்தோஷம் அடைகிறோம். இவள்கிட்ட போயா கேட்பது, நாங்க மகள் கொடுத்து தருகிறோம் என்று முன்வந்திருக்க வேண்டும். குழந்தை பிறப்பு என்று ஒன்று வரும். இவன் ஆம்பளை நிரூபிக்கிறதுக்கு அவள் தன் வாழ்க்கை அர்ப்பணிப்பா பாருங்க. ஒரு பிள்ளைய 2 பிள்ளை பிறக்குது ஒரு பெண்ணுக்கு. ஒரு பிள்ளைய நீ சுமந்துக்க, இன்னொரு பிள்ளைய நான் சுமக்கிறேன்னு சுமக்க முடியுமா ஆண்களால? அப்படி முடியாது. லட்சம் பிள்ளை பிறந்தாலும் அந்த பெண் தான் சுமக்க வேண்டும். பிள்ளையை சுமக்கிறது சாதாரண காரியமா? இவர் ஓடுவார், மட்டையை தூக்கிட்டு போயிடுவார், பேட்டை தூக்கிட்டு போயிடுறது, ஃபுட்பால் விளையாட போறது. ஞாயிற்றுக்கிழமை ஆனா பெண்ணோட சேர்ந்து சுத்த போய் விடுவார். ஒரு கர்ப்பிணி பொம்பளை போக முடியுமா? அதை அப்படி வச்சு போய் மெதுவா ஏறி வயிற்றை பிடிச்சிக்கிட்டே படி ஏறி பிடிச்சிக்கிட்டே படி இறங்கி மெதுவாக பக்குவமாக எவ்வளவு ஒரு 10 மாச காலம் எவ்வளவு கஷ்டப்படுகிறார்கள். யாருக்காக? இவனது வாரிசை பெற்று போடுவதற்காக. எவ்வளவு சிரமம்! அந்த குழந்தையை பெற்றெடுப்பால் பாருங்க. அதற்கு மேல் என்ன ஒரு தியாகத்தை ஒரு பெண் செய்ய வேண்டும். ஒரு குழந்தை பிறக்கிற நேரம் இருக்கிறது. அறிவியல் எல்லா இடத்திலும் சொல்றது குளிக்கிறான். இவ்வளவு பெரிய வேதனையை பெண்களால் எப்படி தாங்க முடியுது புரியவில்லையே. அது ஆண்களை விட பெண்களுக்கு வழி கொடுக்க முடியாது. ஆம்பளை ஒரு குத்து குத்தால பேசாம இருப்பான், பொம்பளை ஒரு குத்து பாருங்க அம்மாண்டு அழுக ஆரம்பிச்சிடும். இயல்பாகவே பெண்களுக்கு உடல்ல கொஞ்சம் பலகீனமானவர்கள் தான். ஆனால் அது ஒரு இடத்திலே பொய்யாகிறது. இந்த குழந்தை பிறப்புல, குழந்தை பிறக்கக்கூடிய நேரத்தில் ஒரு ஆண் அடைகிற உச்சபட்ச வேதனையை விட பல மடங்கு வேதனையை ஒரு பெண் அந்த நேரத்திலே அனுபவிக்கிறார். அவ்வளவு சிரமப்பட்டுதான் அந்த குழந்தை பெற்றெடுக்கப்படுகிறது. சுகப்பிரசமாக இருந்த நிலைமை வேற. இன்னைக்குதான் எல்லாத்திலும் கொண்ட வைத்தத்தானே இருக்கிறான். ஆஸ்பத்திரியை கட்டி அது இதுன்னு போட்டுறது, நிறைய மிஷின் எடுத்துலாம் இறக்கிடுவான். ஒரு இப்படிக்கான ஆஸ்பத்திரியில பார்த்தா 50 நர்ஸ் பொம்பளை வேலை செய்யும். எங்க கொண்டு சம்பளம் தர்றது? கொண்டு வா வயிற்று அறுத்துருவோம். நார்மல் டெலிவரியை வாங்கினா 7000 8000 பெறலாம். வயிற்றுல கத்திய வச்சா 30,000 40,000 நோக்கம் போல. பெரும்பாலும் பார்த்தா எங்கே கொண்டு போனாலும் வயிற்று அறுத்து தான் இன்னைக்கு குழந்தைகள் பிறக்குது. அதை யாரு பொறுத்துக் கொள்வது? அந்த வயிறு அறுக்கப்பட்ட பெண்கள் குழந்தைக்கு பால் ஊட்ட கூட முடியும். குழந்தைய வெயிட்டு தானே. மற்ற பெண்கள் கூட குழந்தையை தூக்கி பால் கொடுக்க முடியும். அறுவை சிகிச்சை செய்யப்பட்டு விட்டால் அந்த குழந்தையை ஒரு பெண் தூக்கி பிடிக்க இவங்க பால் கொடுக்கணும். வெயிட்டு தூக்கினா அந்த தையல்கள் ஏதாவது பிரச்சனை ஏற்படும் என்பதற்காக அதையும் சேர்த்து சுமக்கிறாளே. ஒரு மனைவியினுடைய தியாகம் எவ்வளவு நீளம் பாருங்கள். குழந்தை தான் பிறந்தது. சரி ஐயா 10 மாசம் சுமந்தாச்சு பெற்றாச்சு, கையில புடி, நீயே பால் குடி. அது ஆய் போனா மோண்டா பெண்டா நீயே கழுவி போடு. நம்ம எல்லாம் தூக்க மாட்டோம் என்றாவது பால் கொடுக்க முடியாது. அது சாத்தியம் இல்லை. ஆண்களுக்கு சரி, மலஞ்சலத்தையாவது கழுவலாம இல்லையா? அது பார்த்தா சின்ன புள்ள செய்யற வேலை அவ்வளவு மோசமா இருக்கும். அப்பந்தான் கிளீன் பண்ணி ஜட்டியை மாற்றி விட்டு போய் இதை கொண்டே போட்டு வர்றதுக்குள்ள அடுத்த தவணை அங்கே வந்துருது. யூரின் போயிருமா, அதை கலட்டி ஒரு அலசாலத்தில் இன்னொரு சட்டியை மாத்திட்டு கிளீன் பண்றதுக்குள்ள அப்புறம் பார்த்தா மலம். 24 மணி நேரமும் வீடு பூரா செய்யற வேலை. இது யாரு சுத்தத்தை? ஒரு நாள்ல ஒரு பொழுது ஒரு கணவன் அதை துடைத்திருப்பானா? அது அல்லமா அதை முதல்ல ஒரு ஆத்தங்க நாரிக்கிட்டு கிடக்கு வீடே அப்படின்னு சொல்லுவான்.
ஒரு மனைவி சொல்ல மாட்டாள். தாய் உள்ளத்தோடு அன்போடு வந்து அதை அள்ளி போடுகிறாளே, யாருக்காக? இவன் பெற்றெடுத்த பிள்ளையை பராமரிப்பதற்காக. சரி, ஒரு பருவம் வந்து விட்டான், அதுக்கப்புறமாவது இவன் பொறுப்பேற்க முடியுமா? அவனை காலையில எழுப்பி குளிக்க வைத்து ஆடைகளை அணிவிக்க செய்து பள்ளிக்கூடங்களுக்கு அனுப்பி பள்ளிக்கூடங்களில் வந்து அவர்களுக்கு பாடத்தை சொல்லிக் கொடுத்து எவ்வளவு அவன் வாழ்க்கையை அர்ப்பணிக்கிறாள். இவ்வளவு தலை சிறந்த பெண்களிடத்திலே போய் உங்கள் பெண்ணை கல்யாணம் முடிப்பதற்கு நீங்கள் இவ்வளவு தாங்க கேட்பதற்கு எப்படி மனசு வருதுன்னே தெரியவில்லை. அதாவது நெஞ்சிலே ஈரத்துக்கான அடையாளம் கூட இல்லை என்று அர்த்தம். எப்படி எப்பா உங்களுக்கு இந்த எண்ணம் வந்தது? இவ்வளவு தியாகத்தையும் செய்கிற ஒரு பெண்ணை நீங்க வச்சு வேற ஒன்றும் செய்ய வேணாம், இந்த கல்யாணத்திலாவது உரிய மகனை கொடுத்து போட்டால் என்ன? அதை பாருங்கள். பெண்களுடைய தியாகம் ஒரு புறம் இப்படி, இன்னொரு பக்கம் பாருங்கள், இந்த மணமகன்களுக்கு மாமியார் வீட்டில் கிடைக்கக்கூடிய கண்ணியம், அதை சொல்லியாக வேண்டும். எந்த ஒரு மருமகனுக்கு மாமியார் வீட்டிலே கிடைக்கிற மரியாதை எங்கேயும் கிடைக்காது. வீட்டுக்கு போனா போதும், மருமக பிள்ளை வந்து விட்டார், கோழியை வாங்கு, அதை வாங்கு, இதை வாங்கு. வீட்டிலே பொருள்கள் இல்லை என்றாலும் பக்கத்து வீட்டில் மிளகா பொடி, மே வீட்டில் கருவேப்பிலை கொத்தமல்லி வாங்கியாவது மருமகனுக்கு சோறாக்கி போடுவாங்க. நேற்று கேட்டிருப்போம், மகன் அம்மா கொஞ்சம் கறியாக்கி போடு, போடா பழைய கஞ்சி குடிச்சு போன்னு சொல்லுவான். மருமகனுக்கு பழைய கஞ்சியை கொடுப்பார்களா? மருமகன் வந்தால் போதும், அவ்வளவுதான். அன்னைக்கு வீட்டில் பெருநாள் மாதிரி பிரியாணி என்ன அதென்ன பதார்த்தங்கள், கோழி குதிரை என்று உணவு பதார்த்தங்களை கொண்டு வந்து இறக்கி விடுவார்கள். கொஞ்சம் எண்ணி பாருங்கள். வேறு யாருக்காகவும் இப்படி செய்யாத ஒரு வீட்டில் நம்ம போனோம் என்று சொன்னால் இவ்வளவு கனிவோடு இவ்வளவு மரியாதையோடு நடத்துகிறார்களே, அவருக்கு கிடைக்கிற மரியாதை. வீட்டில் ஒரு சின்ன வேலையா இருக்கும், செங்கலை வீட்டில் வைக்கிறதா இருந்தாலும் வீட்டில இருந்து ஒரு செங்கலை எடுப்பதை உடனே மருமகனுக்கு போன் பண்ணி ஐடியா கேட்பார். மாப்பிள்ளை இந்த மாதிரி ஒரு செய்கிறோம், அது செய்யட்டுமா வேண்டாமா? அப்படி மதிக்கிறார். மாமனார் வந்து மருமகனை அவ்வளவு பாசத்தை காட்டுகிறார். மாமியார் தன்னுடைய மருமகன் மீது அவ்வளவு பாசத்தை காட்டுகிறார். அவன் வீட்டில் கிடைக்காது. இந்த மாப்பிள்ளைக்காரனுடைய பாப்பா இருப்பார், அவரும் போடான்பார். இந்த மாப்பிள்ளையின் தாயார் இருப்பா, ஓ பொண்டாடியோட வச்சுக்க என்கிட்ட வராதுன்னு சொல்லுவார். அவ பாருங்கள், தகப்பன் தராத மரியாதையை மாமனார் கொடுக்கிறார், தாய் தராத மரியாதையை மாமியார் கொடுக்கிறார், கூட பிறந்த அக்கா தராத மரியாதையை உன்னுடைய குழந்தையால் கொடுக்கிறாள், கூட பிறந்தவும் அண்ணன் தம்பி தராத மரியாதையை உன்னுடைய மைத்துனர் உனக்கு தருகிறான் என்றால் எப்பேற்பட்ட ஒரு குடும்பம் அது? நம்மை இவ்வளவு தூரம் மதிக்கிறார்களே, தாங்குகிறார்களே மாமனார், மருமக பிள்ளை என்று. அந்த வீட்டிலே போய் என்னுடைய மாமனாரை கஷ்டப்படுத்தி அவரை பிச்சை எடுக்க வைத்துத்தான் இந்த வரதட்சணையை வாங்குவேன் என்று சொல்வது எப்படி இவர்களுக்கு மனம் வருகிறது புரியவில்லை. இந்த ஜமாத்தின் மூலமாக அல்லாஹ்வின் மாபெரும் கிருபையினால் இந்த வரதட்சணை ஒழிப்பு பிரச்சாரங்களை நாங்கள் நடத்தி கொண்டிருக்கிறோம். நாங்கள் உரிமையோடு சொல்லிக் கொள்ள முடியும். இந்த கூட்டத்திலே வந்திருப்பவர்கள் பலர் வரதட்சணை வாங்காத உண்மையான ஆண் மகன்கள் என்பதில் மாற்றுக்கிறதுக்கு இடமில்லை. இந்த மேடையிலே அமர்ந்திருப்பவர்கள் வரதட்சணை வாங்கிவிட்டு வந்து அமர்ந்திருப்பவர்கள் அல்ல. காசு எங்களுக்கு கசக்கவா செய்யும் சொல்லுவார்கள். இந்த நேரத்தில் இன்னும் ஒன்றையும் சேர்த்து இங்கு பதிய வைக்கிறேன். நஜாத்காரர் சொன்னா காசு பணத்துக்கு வாங்குவாங்க, ஒரு மீட்டிங் போட்டாங்கன்னா அவங்களுக்கு காசு பணம் கிடைக்கும் என்று சொல்வார்கள். ஆனால் நாங்கள் அப்படி கிடையாது. காசு பண விஷயத்தில் நாங்கள் நெருப்பை போல நடக்கிறோம் என்பதற்கு இந்த நேரத்தில் ஒரு உதாரணத்தை சொல்கிறேன். மீட்டிங் போட்டு காசு வருது என்பது பொய். இவர்கள் யூத கைக்கூலிகள் ஒரு நேரத்தில் சொன்னாங்க, இஸ்ரேல்ல இருந்து பணம் வருதுன்னு சொன்னாங்க. அதெல்லாம் ஒரு பக்கம் வைப்போம், வந்தா எவ்வளவு வந்துடும். ஒரு மீட்டிங் போட்டு காசு அப்படி நாங்கள் சம்பாதிப்பது இல்லை. ஒரு பேச்சுக்கு வைத்துக் கொண்டாலும் 5000 10,000 கிடைக்குமா? ஒரு பெண்ணை கல்யாணம் பண்ணி வரதட்சணை வாங்கினால் தனி ரேட்டு வைக்கலாமே. தௌஹீது மாப்பிள்ளை எக்ஸ்ட்ரா 10 லட்சத்தை கொடுப்பா, சாதாரண ஆளா? தௌஹீது மாப்பிள்ளை எக்ஸ்ட்ரா கொடு கேட்டால் கூட சமுதாயத்தில் சண்டாலும் தரலாம். பாருங்கள், நாங்கள் ஏன் அதை வாங்கவில்லை? அல்லாஹ்வை பற்றிய பயம் ஒன்றை தவிர வேறு எதுவும் எங்களை தடுக்கவில்லை. அந்த பணம் எங்களுக்கும் இனிக்கத்தான் செய்யும். அந்த பணத்தை கொண்டு என்னவும் செய்யலாம், வீடு கட்டலாம், ஒரு வியாபாரத்தை தொடங்கலாம், என்ன வேணாலும் செய்யலாம். இந்த இடத்திலே பயப்படுவது அல்லாஹ்வுடைய அச்சம் ஒன்று மட்டும்தான். எங்களுக்கு அந்த காசு ஒன்று கசக்க ஒன்றும் செய்யாது. சிந்தித்து பாருங்கள்.
இந்த வரதட்சணையினால் சமுதாயத்தில் ஏற்படக்கூடிய அவலங்கள் நிறைந்து காணப்படுகிறது. இன்னும் ஒன்றை இங்கு பதிய வைக்க ஆசைப்படுகிறேன். இவ்வளவு தீமை நடக்கிறது, யாராவது தடுப்பதற்காக முன் வர்றாங்களா? நம்ம ஜமாத்தை விட்டுருவோம், பல ஆண்டுகளை பிரச்சாரம் பண்றோம், நிறைய இளைஞர்கள் முன் வந்தார்கள். ஏற்கனவே வரதட்சணை வாங்கி கல்யாணம் முடித்தவர்களும் கூட அந்த தொகையை திருப்பி செலுத்தினார்கள். வாங்கின வரதட்சணையை திருப்பி கொடுக்கக்கூடிய நிகழ்ச்சிகள் நம்ம ஜமாத்து நடத்தி இருக்கிறது. இந்த ஜமாத்து இல்லாத வேறு எந்த ஜமாத்து வரதட்சணையை எதிர்க்கிறார்கள்? வார வாரம் வெள்ளிக்கிழமை ஜும்மா தினத்தில் மேல ஏறி தட்டுன தூசியவே தட்டுகிறாரு. அதே பழைய பஞ்சாங்கம். இது 50 வருஷமா ஒரு தலைப்பு, 40 வருஷமா ஒரு தலைப்பிலே ஓட்டக்கூடிய அவர்கள் பள்ளிவாசலுக்கு வரவங்க கூட தூங்குறதுக்கு தான் வர்றான். ஜும்மாவில் பார்த்தா தூணு இருக்கிற இடமா போய் உட்கார்ந்து அஜருக்கு தாலாட்டு வாரியா ஓடு தூக்கத்தை என்று தூங்கக்கூடிய ஆட்கள் நிறைய அதிகம். அந்த 50 பயான்கள் அடிக்கிறதுல ஒரே ஒரு மாசத்துக்கு வருஷத்துக்கு ஒரு பயானையாவது, வாழ்நாள்ல ஒரு நாளாவது இந்த வரதட்சணையை வாங்கக்கூடாது என்று அவர் பேசி இருக்க முடியுமா? உடனே கிழிச்சு வாங்கிட்டார். இவர் ஜமாத்துக்கு எதிராக பேசிவிட்டார். எது வரதட்சணையை வாங்கக்கூடாது என்று பிரச்சாரம் செஞ்சா ஜமாத்துக்கு எதிரான பிரச்சாரம். ஏண்டா நிர்வாகி வாங்குவாரு, பள்ளிவாசல் தலைவருடைய வீட்டு பிள்ளை 2 சேர்த்து கொடுங்கன்னு கேட்டு வாங்கி இருப்பார், பேச முடிவதில்லை. பல இடங்களில் அவர்களே வாங்குகிறார்கள். சில இடங்களில் சில ஊர்களில் வாங்குகிற வரதட்சணையில் ஜமாத்திற்கு இவ்வளவு பெர்சன்டேஜ் பங்கு வைத்து வாங்கக்கூடிய மானங்கட்ட வேலை நடக்கிறது. 2 லட்சம் ரூபாயை வரதட்சணையா, அதுல 10% 20,000 ரூபாய் ஜமாத்துக்கு வந்துடணுமா? அதனால அதுல பார்த்து அண்டர் கிரவுண்ட்ல நீங்க ஜமாத்துல சொல்லிக்கங்க, தனியா தாங்க கேட்டு வாங்குறாங்க, இல்லாட்டி பங்கு அங்கே போய் விடுமா? இப்படி ஒரு ஜமாத்து என்பது இது எதற்கு? இந்த ஜமாத்து ஒரு ஜமாத்து என்று சொன்னால், ஒரு கூட்டமைப்பு என்றால் மக்களுக்கு அதில் நன்மை ஏற்பட வேண்டும். சமுதாயம் பாதிக்கப்பட்டால் அதுக்காக அவங்க களத்தில் இறங்க வேண்டும். பாதிக்கப்பட்ட மக்களுக்காக குரல் கொடுக்க வேண்டும். அந்த ஜமாத்தை கொண்டு மக்களுக்கு நல்ல திட்டங்கள், நல்ல உதவிகள் போய் சேர வேண்டும். இங்க பார்த்தா வரதட்சணை வாங்குவார்களாம், இவங்க ஜமாத்தையே கூப்பிடுவார்களாம், இவங்க போய் நிக்கா எழுதிட்டு வருவார்களாம். அந்த நிர்வாகிகள் எல்லாம் வாங்கி அந்த வரதட்சணை பணத்தை தட்டியில் வாங்கி எல்லாத்தையும் கைமாற்றி மாப்பிள்ளை வீட்டில் கொடுப்பார்களாம். அந்த பள்ளிவாசல் இமாம் அந்த மேலே ஏறி அதற்கு ஒரு அல்பாதிகா ஓதுவாராம். சிந்தித்து பாருங்கள். இப்படி இருந்தால் எப்படி ஒழிக்க முடியும்? முன்வாருங்கள். தப்பு உங்களுக்கும் எங்களுக்கும் 1000 கருத்து வேறுபாடு இருக்கட்டும். சவி ஜமாத்துடைய கொள்கை என்ன, அகீதா என்ன, அதெல்லாம் ஒரு புறம் வையுங்கள். வரதட்சணை தப்பு என்பதில் உங்கள் கருத்து என்ன? தப்புதான், தப்பு தானே. அதை தடுப்பதற்கு ஏன் முன் வருவதில்லை? ஏன் பயப்படுறீங்க? தில்லு இல்லையா? நெஞ்சில மாஞ்சா இல்லையா? இந்த தப்பை ஒழிக்க வேண்டும் என்கிற அந்த எண்ணம் உங்களுக்கு இல்லையா? உங்கள் குடும்பங்களில் கண்ணீர் வடிக்கக்கூடிய பெண்கள் கல்யாணம் பண்ணாமல் இப்படி கஷ்டப்படுகிறாளே, இந்த வரதட்சணையை ஒழித்தாவது நம்ம ஒழிப்போமே என்கிற எண்ணம் வந்ததா? வரவில்லை. ஒரு விஷயத்தை நினைவுபடுத்துகிறேன். நம்முடைய தொடராத பிரச்சாரத்தின் காரணமாக, அல்லாஹ்வுடைய பெரும் நாட்டத்தினால் சில இடங்களில் விரல் விட்டு எண்ணப்படக்கூடிய இடங்கள்ல இந்த முடிவுக்கு வர்றாங்க. சுன்னத் ஜமாத்திலே சுன்னத்து வல் ஜமாத் என்று சொல்லிக் கொள்ளக்கூடியவர்களும் கூட கோவை மாவட்டத்தில் வந்தது. கோவை மாவட்டம் என்எச் ரோடு என்ற ஒரு பகுதி. அந்த பகுதியிலே நாகமுகல்லா அந்த பள்ளிவாசல் பெயர். அந்த பள்ளிவாசலே தீர்மானம் போட்டார்கள், வரதட்சணை திருமணங்களை இந்த நாகமுகல்லா பள்ளிவாசல் நடத்தி வைக்காது, எங்க தப்தர் அங்கு வராது, எங்க ஜமாத்தை நடத்தி வைக்காது, எங்க இமாம் அங்கு வரமாட்டார். அவங்களுக்கு எங்களுக்கும் 1000 கருத்து வேறுபாடுதான். இப்ப கூட அதை சொல்லுகிறோம், முன்னாடியும் சொல்லி இருக்கிறோம். நம்முடைய உணர்வு பத்திரிகையிலே இந்த ஜமாத்தினுடைய நடவடிக்கையை பாராட்டி அறிக்கை வெளியிட்டோம். அதுபோல நீங்கள் முன்வாருங்கள். 1000 கருத்து வேறுபாடு, தர்கா கூடாது என்று சொல்லுவோம், நீங்கள் கூடும் என்பீர்கள். மதுகபு இல்லை என்போம், நீங்கள் இருக்கு என்பீர்கள். மார்க்கத்தில் பிதஅத் இல்லை என்போம், நீங்கள் உண்டு என்பீர்கள். இதெல்லாம் ஒரு புறம் வைப்போம். வரதட்சணை தப்பு என்பதில் நீங்களும் நாங்களும் ஒத்த கருத்தில் தான் இருக்கிறோம். அந்த நேரத்திலாவது இதை ஒழிக்க வேண்டும் என்று ஏன் முன் வருவது கிடையாது? அல்லாஹ்வை பற்றிய பயம் இல்லை. ஊர் மக்களை விடுங்கள், எங்க நீங்க போனாலும் பிரச்சனை இல்லை. 1000 வியாக்கியானம், 1000 நியாயம் சொல்லலாம். அல்லாஹ்வுக்கு முன்னால் நிறுத்தப்பட்டால் வாய் திறந்து பேச முடியுமா?
அல்லாஹ்விடத்துல யா அல்லாஹ் அந்த மாதிரி இந்த மாதிரி அப்படி இப்படி என்று நடுவு வார்த்தைகளை பசப்பு வார்த்தைகளை பேச முடியுமா? பேச்சுக்கே இடமில்லை. அவ்வளவுதான், நீங்க எல்லாம் போயிட்டார்கள் நரகத்திற்கு. எனவே எல்லாம் அல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த வரதட்சணை சமுதாயத்தில் ஏற்படுத்தி இருக்கக்கூடிய மோசங்களை பாருங்கள். குறிப்பாக பெண்ணிய சமுதாயம் ரொம்ப கேவலமான நிலைக்கு, ஒழுக்க சீர்கேடு ஒரு பக்கம், தற்கொலைகள் ஒரு பக்கம், நிறைய உயிரிழப்புகள் எதனை சொல்லிக்கொண்டே போகலாம். பெண் சிசு கொலை, இவ்வளவு கேடுகளுக்கும் காரணமாக அமைந்திருப்பது இந்த வரதட்சணை தான். உணர்வுள்ள நியாய உணர்வுள்ள ஒவ்வொருவரும் சிந்தித்து பார்க்க வேண்டும். இவ்வளவு கேடுகள் இருக்கிறதா? இளைஞர்கள் திருமணம் முடிப்பதற்காக காத்திருப்பவர்கள், என்ன நடந்தாலும் சரி, என்னுடைய தாயை சொல்லுவார்கள், அங்கே தோத்து போயிருவான். இவனுக்கு அந்த உணர்வு இருந்தாலும் இல்ல எங்க அம்மா சொல்லிவிட்டார்கள், தட்ட முடியவில்லை, விழுந்து விடுவது. தகப்பன் சொல்லிவிட்டார், தாய் சொல்லை தட்டாதே என்று பழமொழி. இதெல்லாம் இங்கே வேகாது. மறுமையை அல்லாஹ் ஏண்ட வரதட்சணை வாங்கின யாரா தாய் சொல்லை தட்டாத என்று பழமொழி உண்டா இல்லையா? அதுக்கு தானே நாங்கள் வாங்கினோம். அப்ப ஏன் சொல்லை தட்ட முடியும், நரகத்துக்கு போன்றோம். அல்ல சிந்தித்து பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம். எனவே இந்த வரதட்சணை என்பது சமூகத்தில் இருந்து தூக்கி துடைத்து எரியப்பட வேண்டிய ஒரு பெரிய பாவம், பெரிய கொடுமை. அது சமூகம் அதற்கு விட்டு கொடுக்க வேண்டாம். அதை தனிமையாவது படுத்துவோம். நாங்கள் வாங்க மாட்டோம். அப்படியே வாங்க, அதாவது திருமணத்துக்காண்டி காத்திருப்பவர்கள் வரதட்சணையை வாங்க மாட்டோம் என்கிற உறுதிக்கு வர வேண்டும். ஏற்கனவே வாங்கியவர்கள் அந்த வரதட்சணையை திருப்பி செலுத்த வேண்டிய ஒரு நிலைக்கு நம்ம வர வேண்டும். பிள்ளையை பெற்றெடுத்த மகனை பெற்றெடுத்தவர்கள் என் பிள்ளைக்கு நான் வரதட்சணை வாங்க மாட்டேன் என்ற நிலைக்கு வர வேண்டும். எல்லாம் வல்ல இறைவன் சமூகத்தில் இந்த வரதட்சணையை தூக்கி எறியப்படுவதற்கு, குறிப்பாக இந்த பெண் சமுதாயத்திற்கு நல்லதை அல்லாஹ் நாட வேண்டும். இந்த வரதட்சணை ஒழிக்கப்பட வேண்டும். ஜமாத்தார்கள் அதற்கு முன்வர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு, இந்த வரதட்சணை என்பது மிகப்பெரிய வன்கொடுமை. ஏதாவது நடந்த ஸ்டேஷனுக்கு போங்க. இந்த நேரத்தை இறுதியாக ஒன்று சொல்லி முடிக்கிறேன். இந்த வரதட்சணைக்கு எதிராக நிறைய சட்டங்கள் இருக்கிறது. அப்படியாவது திருந்துறாங்களான்னு பார்ப்போம். ஒரு பெண்ணு பாருங்க, மாப்பிள்ளை பாருங்க, கேட்கிறாங்க, ஏதாவது ஒரு எவிடன்ஸ் மாதிரி ஒரு ஆடியோ வீடியோ ரெக்கார்டு எடுத்து வைத்துக் கொண்டு நேரம் அதுக்கு போங்க. வரதட்சணை கொடுமை ஒழிப்பு சட்டம் வேண்டி சட்டம் உண்டு. 5 வருஷம் ஜெயில், 7 வருஷம் ஆக திட்டமிட்டு மத்திய அரசாங்கத்தை முடிவெடுத்து இந்த 5 வருஷம் சிறை தண்டனை 7 ஆக்கலாமா என்று திட்டம் போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. கொண்டே வைத்து அதுக்காக பயப்படுவாங்க. ஆகா, நம்ம ஒண்ணு கிடக்க ஒண்ணு கேட்க போய் உள்ள ஒண்ணு தனித போறான்னு பயப்படுவான். எனவே இந்த வரதட்சணைக்கு எதிரான சட்டங்கள் இருக்கிறது. வரதட்சணை வாங்குவதும் தப்பு, வரதட்சணை கொடுப்பதும் தப்பு. அதே போல கல்யாணம் ஆன பிறகும் கூட சில இடங்கள்ல இந்த வரதட்சணை கொடுமை நடக்கிறது. அதற்கு தனி 498A இருக்கிறது. ஐபிசி இந்திய தண்டனை சட்டம் 498A பிரிவின் கீழே பெண்களுக்குரிய கொடுமை என்ற அடிப்படையில் வரதட்சணை கேஸையும் கொடுக்கலாம். அதற்கென்று உரிய சட்டங்களும் இருக்கிறது என்பதை கவனத்தில் கொண்டு நம்ம வரதட்சணை கொடுக்க கூடாது, வாங்கக்கூடாது. அது மட்டும் இல்லாமல் இந்த வரதட்சணை சமூகத்தை விட்டு தூக்கி துடைத்து எரியப்படுவதற்கு நாம் அனைவரும் அயராது பாடுபட வேண்டும். வல்ல இறைவன் நம்ம அனைவருக்கும் அந்த சக்தியை தர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு எனது உரையை முடிக்கிறேன். வாழ்ந்தவான அனுபவ அபிராமி. அஸ்ஸலாமு அலைக்கும்.